தலைப்பு நினைவின் நிழற்படங்கள். நெடுநாள் பிரிவெனும் வெண்மூட்டம் விரித்த படலத்தில் மனதின் அசைவுகள் காலத்தின் கரைபடிந்த மணலில் ஓவியம் தீட்டுகின்றன. பிரிவின் வேர்கள் 4 சுவர்களுக்கு அப்பால் பாயும் நதியாக மாறிய போது நிலா கூட வெவ்வேறு மொழிகளில் பேசத் தொடங்கியது. இரவின் கரும்பட்டையில் தொங்கும் நினைவுகள் வெள்ளை புறாக்களாய் சிறகடித்துச் செல்ல மனம் எனும் கோடு வெறுமையின் குரலெடுக்க காலச்சக்கரம் சுழலும். கடந்த காலமெனும் சிவப்பு மணல் திட்டில் எதிர்காலத்தின் நீல நீர் கலக்கும் போது தற்போதின் பச்சை வேறு வண்ணம் கொள்கிறது. மனமாற்றம் என்பது பழைய மொட்டுகள் கொட்டும் புது மலர்கள், வேர் நோக்கி விரியும் இதழ்களின் வியர்வை. நீண்ட பிரிவு கற்றுத்தந்த வார்த்தைகள் இப்போது வெவ்வேறு அர்த்தங்களில் எதிரொலிக்கின்றன. முன்பின் புரியாத மௌனங்களின் இசை. காலம் எனும் சிறைக்குள் நினைவுகள் தப்பியோட மனம் எனும் சிறை கதவுகள் திறக்க புதிய விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. பிரிவின் நீளம் அளவிடும்போது தனிமையின் ஆழம் கணிக்க முடியாத கடலாக மாறுகிறது. மாற்றங்கள் என்பவை பழைய மரத்தில் புது அரும்புகள், வேரின் நினைவுகளை இதழ்கள் மறக்க வேண்டும் என்ற இயற்கையின் விதி. இருள் கடக்க வெளிச்சம் தேவையில்லை, இருளே தன்னை வெளிச்சமாக மாற்றிக்கொள்ளும் கலையை பிரிவு கற்றுத்தருகிறது. நேற்று வந்தவன் இன்று போக நாளை வருவான். இந்த சுழற்சியில் நிலையானது மாற்றங்களின் நிரந்தரத்தன்மை. மனமாற்றம் எனும் இந்த பயணத்தில் பழைய நான், புதிய நான் எனும் இருவர் சந்திக்கும் இடம் தனிமையின் கோயில். பிரிவு கற்றுத்தந்த பாடங்கள் இப்போது மனதின் புதிய பக்கங்களில் எழுதப்பட்டுவிட்டன. மாற்றங்களின் மொழிபெயர்ப்பு தொடர்கிறது. காலத்தின் கைகள் மனதின் முகத்தை மாற்றியமைக்க முன்புள்ளவர் இப்போது இல்லாதவராக, இப்போது உள்ளவர் முன்பு இல்லாதவராக மாறும் மாயம். மனமாற்றம் என்பது பிரிவின் நீண்ட கால குருட்டு தெருவில் தனக்குள்ளாகவே வளரும் ஒரு புது விழி. நீண்ட நாள் பிரிவு கொண்டு வந்த இந்த மனமாற்றம் இப்போது ஒரு புது முழு மொழி, புது உலகம், புது வானம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. மாற்றங்கள் தொடரும், பிரிவுகள் தொடரும், மனமாற்றங்கள் தொடரும். இதுவே வாழ்க்கையின் அடையாளமும் அர்த்தமும் அனுபவமும். பிரிவின் நீளத்தில் வேரூன்றிய மனமாற்றமே இப்போது எனக்குள் மலரும் புது உணர்வுகளின் வசந்த காலம். ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.